இப்போ நம்ம 6 மாதம் முன்னாலேயே நம்ம வந்து இந்த பரந்தூர் மேட்டர் பேசியிருக்கோம். ஆமாம். அங்கே வந்து யாரோ பெருசாக நிலம்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட ஒரு நிறுவனம், ஏதோ ஒரு சதுர நிறுவனம் வந்து எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்ற மாதிரி ஏதோ ஒன்று கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. இருக்கலாம், அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு தெரியாது. பட் அது ஒன்று தான் வந்து சம்மந்தப்பட்ட நிறுவனமா? எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ விஜய்க்கு வந்து அங்கே அவ்வளோ கட்டுப்பாடு, அவ்வளோ நெருக்கடி கொடுக்கறது. இங்கே வந்து சீமான் வீட்டுக்கு முன்னாடி நேராக வாசல் கிட்ட வந்து நில்லுங்க, அந்த ஏரியாவுக்குள்ள வந்து நில்லுங்க. அதுதாங்கிறேன், இங்கே காவல்துறை அனுமதிக்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷனு, இங்கே யாரும் வேணாலும் வரலாம். அதான் ஏன்னு கேட்குறேன். ஜெய்ப்பூரில் பிச்சைக்கார ஒருவர் வந்து 1,44,00,000 ரூபாய் ஐபோன் வைத்திருக்கிறாரு. எனக்கு அதிர்ச்சியோட கேட்டுக்கிட்டு உங்ககிட்ட ஏங்க? அதாவது உழைக்கிற பிச்சைக்காரனுக்கு பேர் பிச்சைக்காரன், உழைக்காம பிச்சைக்காரன் கொள்ளக்காரன் அப்படின்னா அவனுக்கு பேர் அரசியல்வாதியா? நான் வந்து எல்லா அரசியல்வாதிகளையும் சொல்லலை, நேர்மை இல்லாத அரசியல்வாதிகள். இந்திய கூட்டணிக்கு நடிகர் விஜய் வரவேற்கிறாரே செல்வ பெருந்தகை. திராவிட தேசியம் என்பதே கிடையாது, திராவிட இனம் திராவிட நிலம் என்பதும் கிடையாது என்று திருமாவளவன் பேசிய வீடியோ இப்போது சுற்றி வருகிறது. தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான அரசியல் புள்ளி விவிஐபிக்கு, அவருக்கு டிமென்ஷியான்றது வந்து ஞாபக மறதி நோய். திருமா அண்ணனுக்கும் வந்து இந்த டிமென்ஷியா நோய் வந்து விட்டதோ? அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய ஞானசேகரனை சபாநாயகர் வந்துட்டு அப்பாவு என் தம்பி ஞானசேகரன் விஷயத்தில் நீதிமன்றம் 3 IPS விசாரணை அதிகாரிகளை போட்டிருக்கு. என் தம்பி ஞானசேகரன் இவர் தான் அந்த சாரா? சந்தேகம் வருதா இல்லையா? ஆங்கிலேயர்கள் இந்தியாவை சுரண்டியது சுமார் 5,500 லட்சம் கோடியாமே. 5,500 லட்சம் கோடி எங்களை கேவலப்படுத்துறதுக்குன்னே ஃபுல்லாக வந்து புள்ளி விவரம் சொல்றீங்களா? பையன் மட்டும் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து, அவன் பாருங்க, சரி அவன் அங்கிருந்து கப்பலில் வந்தான், நாங்கள் கப்பலே இல்லையே ரயிலே வந்துட்டோமே. இளந்தென்றல் இன்ப நிதி நற்பணி மன்றம் தொடங்கப்பட்டு விட்டது. அப்படியானால் முதல்வர் ஸ்டாலின் ஓய்வு பெறும் செய்தி உண்மைதானா? இது இல்லாமல் அவரை வந்து வேற இடத்துல போஸ்டர் வந்து யாரோ பேசும்போது குட்டி தளபதி, ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். இந்த வாரம் திரிசக்தியாருடைய நிகழ்ச்சி முதல் பகுதி தொடர்கிறது. உங்களுடைய அமோக வரவேற்பில் 190வது பகுதி இப்போ வர இருக்குது. விரைவில் அதுக்கு 200வது நிகழ்ச்சி கொண்டாடலான்னு ஒரு ஏற்பாட்டில் இருந்துகிட்டு இருக்கிறோம். எல்லாவற்றும் காரணம் நீங்கள் தான். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் நம்ம ஐயாவை சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ராவணா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். 200 மட்டும் இல்லை, நாம் 500 1000 என்று ராவணா வந்து திருசக்தியார் நிகழ்ச்சி வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வதுடன் நேயர்களுக்கு நம்மளுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். என்ன சிவப்பு சட்டை கருப்பு பேண்ட்டில் வந்துருக்கிறீங்க ஒன்றும் சரி. அப்போ நம்ம புறட்டுருமா? எங்கே என்ன புறட்டுருவாம தெரியாதா உங்களுக்கு? இருங்க, நாளைக்கு காலையில் நான் இப்போ ஒன்றும் தெரியாது, நான் எதாச்சும் அந்த சட்டை பேண்ட்டுக்குள்ளே வந்துட்டேன். நீங்கள் இருங்க வரேன். இல்லை எனக்கு தெரியுங்க, நீங்கள் ஏதோ ஐடியாவோட தான் வந்திருக்கீங்க. இல்லைன்னா கருப்பு பேண்ட்டு சிவப்பு ஷர்ட்டு வந்து நீங்கள் வந்து போட்டு வருவீங்களா? நீங்கள் போட்டு வந்திருக்கீங்கன்னா சத்தியமாக எதேச்சியா இன்னைக்கு நான் மாட்டிட்டு வந்தது இல்லையா? சரிங்க, எங்கே போகலாமா? சரிங்க, நான் என்ன சொல்கிறேன், எதேச்சியா மாட்டினதா கூட இருக்கட்டும். பிழைக்கிறதுக்கு வழி எவ்வளோ நாள் இதே பேசிக்கிட்டு போகிறோம் நம்ம ராவணால. சரிங்க, சரிங்களா, நம்ம பிழைக்கிறதுக்கு வழி இருக்குது. சீமான் வீட்டில் நாளைக்கு வந்து காலையில் முற்றுகையாம, சரி அவர் வீட்டை முற்றுகையிடுறாங்க இல்லையா? ஒரு மாவட்டத்திலேருந்து ஒரு டீம் வந்ததுன்னா 25,000 ரூபாயாம் ஒரு டீமுக்கு. ஒரு டீம்னா ஒரு வேன் வச்சு 10 பேர் வச்சு 12 பேர் வச்சு 10-15 பேர் கூட வருவாங்க ஒரு வேனில். அது 25,000 ரூபாய். 25,000 ரூபாய். ஆமாம். அதுக்கப்புறம் இங்கே வந்தால் சாப்பாடு மற்ற பிரியாணி, அதான் பிரியாணி, குவார்டர், இது வழக்கமான அந்த அடிப்படை வசதிகள், தமிழ்நாட்டில் அடிப்படை வசதிகள்லாம் செய்து கொடுத்துருவாங்க. 25,000 ரூபா ஒரு டீமுக்கு. இப்போ நீங்கள் கருப்பு சிவப்பு சட்டை போட்டோடனே நான் என்ன நினச்சேன், நம்ம ஒரு 10 பேரை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு வேன் எடுத்துக்கிட்டு போனோம்னா 25,000 ரூபாய். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு 10 பேர் கூப்பிட்டுங்க. எனக்கும் வேற கருப்பு சிவப்பு சட்டை நான் வச்சிருக்கிறேன், கருப்பு பேண்ட்டு சிவப்பு சட்டை முன்னால் கூட ஒரு தடவை போட்டபோது நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க, இன்னைக்கு பதிலுக்கு நான் கேட்குறேன். நான் அந்த சட்டையை மாற்றிக்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு டீம், நான் ஒரு டீம், 25 50,000 ரூபாய்.
நான் என்ன சொல்றேன், ராவணால வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுறதுக்கு உதவும்ல. தாராளமா வரும். ஆமா, சும்மா வாசல்ல நின்று கூவிட்டு போறது தானே. சரி, ஏன்னா இதுக்கு வந்து காவல்துறை அனுமதிலாம் வந்து ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் கணக்கு கிடையாது. நம்ம விஜய் வந்து பாலூட்டி சீராட்டி வளர்த்து அனுப்புதுங்க. அது ஏன் தடுக்க வர பரந்தூர்ல வந்து விஜய் போனோம்னா அவருக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனு. அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, இவ்வளோ பேர் தான் போகணும், இவ்வளோ வாகனம் தான் போகணும். கடைசியில் இருந்தாலும் வந்து இது மேலே ஏறி நின்றுட்டு பேசி போயிட்டார். இந்த ஏகமானூரா என்னமோ ஒரு அந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கெலாம் அவருக்கு வந்து இல்லை. 13 நீர்நிலைகளை வந்து அழிச்சு தான் வந்து பண்ணுறாங்க. அது அவர் அப்ஜெக்ட் பண்ணுறாரு. விஜய் அரசியல் பண்றாருன்னா நம்ம வந்து ஆமா அரசியல் உள்ள வந்துட்டாரு, அரசியல் தான் பண்ணுவாரு, வேற என்ன பண்ணுவாரு. ரெண்டாவது சொல்ற பாயிண்ட் நியாயமான பாயிண்ட், யார் சொல்றாங்கன்றது முக்கியம். உடனே நம்ம வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிட்டோமா அப்படிலாம் இல்லை. இதே விஜயை நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம், வீட்டுக்குள்ளேயே வந்து வச்சு பிலிம் காமிக்கிறாருன்னு. ஆனா இந்த விஷயத்துல பரந்தூர் வந்து விவசாயிகளுடைய கால்பட்ட மண்ணை தொட்டு ஆரம்பிக்கிறேன். அவர் சினிமா டயலாக், பஞ்சு டயலாக் பேசி பழக்கப்பட்டவர். அவர் அப்படிதான் பேசுவார். அரசியல்ல வரவங்க மட்டுமே அதை பேசும்போது சினிமால இருந்து அரசியலுக்கு வந்த ஆளுக்கு பஞ்சு டயலாக் பேச தெரியாதா? அது பேசிட்டு போறார். அது அரசியல் வழக்கம். ஆனா வந்து அவரை வந்து அனுமதி கொடுக்காம அவர் வந்து இங்க போக கூடாது, அங்க போக கூடாதுன்னு பர்மிஷனுக்கான கண்டிஷன் பாருங்க. அதான் பாருங்க எவ்வளவு கண்டிஷன் பாத்தீங்கன்னா புரியும். அப்படி எப்படி ஊரு நாளைக்கு சீமான் வீட்டு வாசல்ல இவ்வளவு பேர் முற்றுகைக்கு, அப்ப யாரு வேணா பர்மிஷன், எந்த மாவட்டத்துல இருந்து வேணாலும் வண்டி வரலாம், வாங்க வரலாம். என்னங்க நடக்குது? எது பாசிசம்? இவங்க யாரையெல்லாமோ பார்த்து பாசிசம் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதி அதான் புலையேர்னு போட்டுக்கிறாரு. பேசுறதுக்கெல்லாம் தூக்கி உள்ள வச்சுட்டு இருந்த பாசிஸ்ட், அது பாசிஸ்ட், அதுதான் அதான் பாசிசம். ஆனா இவங்களுக்கு அதை பத்தி ஒன்னும் அசிங்கம் இருக்காது. ரெண்டாவது இதுல எனக்கு வந்து இல்ல அவரு பரந்தூர்ல வந்து விஜய் பேசுனது, அவரு நியாயமா என்ன சொன்னார்னா, தங்கம் தென்னரசு வந்து இந்த மாதிரி விமான நிலையம் வந்து இன்னொன்று வந்து சர்வதேச விமான நிலையம் வந்து பெருசாக்குறது முக்கியம்னு சொன்னார். நம்ம தங்கம் தென்னரசு சொல்வதை முழுதாக ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ பெங்களூர்லேயோ ஹைதராபாத்லேயோ வந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் தள்ளி நகரத்துலேருந்து இருக்குது பிரம்மாண்டமான சர்வதேச விமான நிலையங்கள். சென்னையை போல வந்து 2 மடங்கு 3 மடங்கு. பெங்களூர் ஹைதராபாத்லாம் சென்னைக்கு அப்புறமா வளர்ந்த நகரங்கள். பிரிட்டிஷ் காலத்துல வந்து சென்னை கல்கத்தா தான் பெருசா இருந்தது, பம்பாய் டெல்லியை விட. அது மாதிரி வரும்பொழுது அவசியத்தை வந்து நாம் ஏற்றுக்கொள்கிறோம். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, விவசாயி நீங்க தானே காட்டுப்பள்ளி விஜய் கேட்டிருக்காரு, அதே தான். காட்டுப்பள்ளியில வந்து நீங்க துறைமுகத்துக்கு எதிராக வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது போராட்டம் பண்ணீங்க. பரந்தூருக்கு பண்ணீங்க இல்ல, இதே பரந்தூருக்கு அது அங்க வந்தபோது பண்ணீங்க. இதுல 8 வழி சாலைக்கு எதிரில் சேலத்தில் பண்ணீங்க. இப்போ அதே தானே விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. 13 நீர்நிலைகளை அழித்துன்னா, அப்போ அந்த நீர்நிலைகளை அழித்தீங்கன்னா எங்கன்னா சென்னைக்கு தான் வெள்ளம் வரும். ஆமா, ஏற்கனவே சென்னை வந்து ஏரியெல்லாம் வந்து பிளாட்டா போட்டு வித்து இங்க வந்து. ஸோ அப்போ விஜயுடைய பாயிண்ட் கரெக்ட். இப்போ அவர் என்ன சொல்றாரு, மத்திய அரசும் மாநில அரசும் வேறு இடத்தீங்க விமான நிலையம் வச்சுங்க, வேற ஒண்ணு, பட் குறைந்த பாதிப்பு உள்ள விவசாயிகள் பாதிக்கப்படாத மாதிரி வந்து நிலைமை பாருங்கன்னு சொல்றாரு. நியாயமான விஷயம். எனக்கு இதுல அண்ணாமலை சொல்றது வந்து ஆச்சரியமா இருக்கு. அவர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் அண்ணாமலை சொல்றதுல நான் ஏத்துக்கிறேன். இது வந்து மத்திய அரசு செலக்ட் பண்ண இடம் இல்லை, இது வந்து மாநில அரசு ஒரு 3 இடம் செலக்ட் பண்ணி கொடுக்குது, பரந்தூர் உட்பட. அதுல அவங்க பரந்தூரை டிக் பண்றாங்க. ஸோ மாநில அரசு வந்து தான் பொறுப்பு. அங்கே விவசாயிகள் இருக்காங்களா, நீர்நிலைகள் அழிக்கணுமான்றது மாநில அரசுடைய பொறுப்பு. இதுக்கு மத்திய அரசு பொறுப்பு இல்லையா அவர் பாஜக சார்பில் சொல்றாரு. அதை கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளணும். அப்போ கூட நான் என்ன சொல்லுவேன், மத்திய அரசு என்ன செய்யணும், ஒரு ஆய்வு குழு அமைச்சு விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்களா இல்லை எப்படி கட்ட போறது மத்திய அரசு. அது மட்டும் இல்ல, அந்த இடம் வந்து சூட்டபிளா இருக்கா இல்லையான்னு ஒரு ஆய்வு குழு அனுப்புறீங்களா, அந்த ஆய்வு குழு வந்து இதையும் விசாரிக்கணும்ல. இந்த 13 நீர்நிலை எதிர்ப்பு இருக்குது விசாரிக்கணும், நீர்நிலை இருக்கிறத விசாரிக்கணும், விவசாய பகுதின்றது எல்லாத்தையும் விசாரிக்கணும். அப்போ மத்திய அரசுக்கு நிச்சயமா வந்து அந்த கடமை இருக்கு. அண்ணாமலை சொல்வதை முழுதாக ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த விஷயத்துல. அதை விட எனக்கு வந்து அதுவாவது ஒரு பாஜக அதனால அப்படிதான் பேசுவாருன்னு சொல்லலாம். இப்ப திருசக்தியார் வந்து பாஜக சங்கின்னு சொல்றவங்கலாம் கொஞ்சம் நல்லா இதை வந்து நான் சொல்றத வந்து காதுல போட்டுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல என்ன கனா முன்னாடி திட்டுறதுக்குன்னே சில பேர் இருக்காங்க, சங்கி இருப்பாங்க. ஆமா, அது இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து உறுத்து அதாவது புரிய வைக்கணும். இது வந்து தவறுன்னு சொல்றோம். அண்ணாமலை அதை தவிர இன்னொன்னு பேசியிருக்காரு. விஜய் அவர்கள் வந்து வேற இடத்துல மாத்தணும்னா அவர் வந்து ஆய்வு பண்ணி இடத்தை பரிந்துரை செய்யணும்னு. இது என்ன வம்பா இருக்கு? இப்ப நீங்கள் நானும் கூட தான் 6 மாசம் முன்னால வந்து பரந்தூர் ரெவென்யூ மந்திரி ஆயிட்டாரு. ரெவென்யூ மந்திரியா இல்ல அதிகாரியா அவரு? ரெண்டாவது அவர் ஏதாவது கமிட்டி வச்சிருக்காரா, அவர் ஏதாவது டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காரா? இதை நீங்க என்ன செய்யணும்,
மத்திய அரசுக்கு வந்து அண்ணாமலை வந்து தலைமையிலான தமிழக பாஜக வந்து பரந்தூர்ல விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள், வேறு இடம் பாருங்கன்னு சொல்லி நீங்க எழுதுங்க, நீங்க போய் ரெப்ரசன்ட் பண்ணுங்க. சொன்ன கட்டாயம் மாநில அரசு கேட்கலன்னா கூட மற்றதுக்கு சொல்றீங்கல்ல, நாங்க போய் கேட்டுதான் நிதி வாங்கிட்டு வந்தோம்னு சொல்றீங்கல்ல தமிழ்நாட்டுக்கு. இப்ப கூட பிப்ரவரி 1ஆம் தேதி 43,000 கோடி வந்து மெட்ரோக்காக கொடுக்க போறாங்கன்னு முன்னாலேயே சொல்லிட்டீங்க. பட்ஜெட்ல வரப்போறது வந்து இப்படி அவருக்கு எப்படி அண்ணாமலைக்கு முன்னால தெரிஞ்சது தெரியல, அது எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ரைட்டு, ஓகே சொல்லியிருக்காங்கன்னே வச்சுப்போம். அதெல்லாம் நீங்க நல்ல தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயங்கள் நீங்க செய்வதா இருந்தால் யார் செய்தாலும் அதை வரவேற்கிறோம், அண்ணாமலை உட்பட. ஆனா இப்ப என்ன சொல்றதுன்னா, வேற மாற்று இடம் வந்து விஜய் தான் வந்து சொல்லணும்னா, இப்ப நம்ம 6 மாசம் முன்னாலேயே நம்ம வந்து இந்த பரந்தூர் மேட்டர் பேசியிருக்கோம். அங்க வந்து யாரோ பெருசா நிலம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கூட ஒரு நிறுவனம், ஏதோ ஒரு சதுர நிறுவனம் வந்து எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்ற மாதிரி ஏதோ ஒன்று கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. இருக்கலாம், அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு தெரியாது. பட் அது ஒண்ணுதான் வந்து சம்பந்தப்பட்ட நிறுவனமா? எங்க கட்சிக்கு எவ்வளவு நிறுவனங்கள் இருக்கு, நாங்க எத்தனை வருஷமா நாங்க எவ்வளவு வந்து நாங்க பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு சதுரம் வந்து எங்களுடைய மொத்த இதுவா ரெப்ரசன்டேட்டிவ் ஆயிடுமா? இது இல்லைன்னா ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் வச்சிருக்கோம். அதனால வந்து அது அவங்க வந்து யாரோ சோசியல் மீடியாவில் அவங்க பேரை யூஸ் பண்ணாங்க, அவங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க, அதை விட்டுருவோம். நம்ம எதுக்காக சொல்றேன்னா, இப்ப விஜய்க்கு வந்து அங்க அவ்வளவு கட்டுப்பாடு, அவ்வளவு நெருக்கடி கொடுக்கறது, இங்க வந்து சீமான் வீட்டுக்கு முன்னாடி நேரா வாசல் கிட்ட வந்து நில்லுங்க, அந்த ஏரியாவுக்குள்ள வந்து அதுதாங்கிறேன். இங்க காவல்துறை அனுமதிக்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன், இங்க யார் வேணாலும் வரலாம். அதான் ஏன்னு கேட்கறேன். எதுவா ஏன் இல்லைங்க? இப்போ வந்து இந்த யார் இதுக்கு பின்னாடி இருந்து செய்ய வைக்கிறது? யாரு செய்ய வைக்கிறது? செய்வது வந்து காவல்துறை யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? ஆளுங்கட்சி கண்ட்ரோல்ல இருக்கு, அவங்க தான் செய்யறாங்க. தப்பா சொல்றீங்க பத்தியா? எந்த ஆளுங்கட்சிக்கு? தமிழ்நாடு ஆளுங்கட்சி. சே, அந்த மாதிரிலாம் இன்சிடென்ட் நல்லா நடக்கும். நீங்க வேற, தமிழ்நாடு காவல்துறை வந்துட்டு உகாண்டா பிரதமர் அதிபர் கண்ட்ரோல்ல இருக்குது. அதனால தான் இங்க நிறைய சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. சரியா கண்ட்ரோல் பண்றது இல்லாம இந்த அரசுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னே உகாண்டா கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய போலீஸ் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்குது. இல்லைங்க, அதான் சொல்றேன். நம்ம வந்து அடக்கி ஒடுக்கி இருப்பாரு, இரும்புக்காரை எதுக்கு வச்சிருக்காரு? இல்ல, இப்போ எனக்கு என்ன பண்ணா, பரந்தூர்ல வந்து விமான நிலையம் நீர்நிலையெல்லாம் வந்து பாதிக்கப்படுதுன்னு விஜய் சொன்னாரு. 6 மாசம் முன்னாடி நீங்கள் நானும் பேசணும். நல்ல வேலை அண்ணாமலை வந்து அது வந்து ராவணாவை சரியா கவனிக்கலையா என்னன்னு தெரியல. அவர் வந்து இல்லைன்னா என்ன சொல்லியிருப்பாரு, திருசக்தி யாரும் ஏகலைவனும் வந்து ஆய்வு பண்ணி பரந்தூருக்கு பதிலாக வேறு இடம் நீங்களானா இனிமேல் தெருவா ஊரா அலைஞ்சிக்கிட்டு எந்த ஊர்ல வந்து இப்ப விமான நிலையம் அமைக்கணும்னு வந்திருக்கோம். நல்ல வேலை நம்ம வந்து அவ்வளவு பிரபலமாகலை, அதனால வந்து விஜய் அளவுக்கு நம்ம வந்து பிரபலமாகலைன்றதுனால நம்ம தப்பிச்சிட்டோம். நம்ம அதனால எனக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா, கருப்பு சவு போட்டு வந்தீங்களே 25,000 ரூபாய் கலெக்ஷனுக்காக நீங்களும் ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. கேள்விகளுக்குள்ள போலாமா? 2 பேரும் காலையில போயிடலாம், சும்மா போய் கோஷம் போட்டு வரதானே, அவ்வளவு வரதுக்கு ஒரு அமௌண்ட் கிடைச்சிடும். ஆமா, சரி, ஓகே, கட்டாயம் போறோம், வாங்குறோம் காசை. சரிங்க. முதல் கேள்வியே வந்துட்டு மைதிலி ராகவன் ஸ்ரீரங்கத்திலிருந்து, கேரளாவில் காதலனுக்கு விஷ வைத்து கொன்ற பெண்ணுக்கு தூக்கு தண்டனை. ஆனால் கொல்கத்தாவில் ஆர்ஜி அந்த மருத்துவ கல்லூரியில் ஒரு பெண் வந்து பாலியல் இது செய்யப்பட்ட கொலையாளனுக்கு ஆயுள் தண்டனை. இது என்ன நீதி தேவதையின் கண்களை யார் திறப்பது? வித்தியாசமாக இருக்குது. இல்லை, நீதி தேவதை வந்து வழக்கமாக பார்த்தீங்கன்னா கோர்ட்லலாம் முன்னாலெலாம் வந்து இந்த கருப்பு துணி கட்டியிருப்பாங்க. இப்போ போன வருஷமும் என்னமோ மோடி அரசு வந்து வந்ததுக்கப்புறம் இல்லை உச்ச நீதிமன்றமே முடிவு பண்ணியோ என்னமோ அந்த நீதி தேவதை கண்ணில் துணி கட்டதை எடுத்துட்டாங்க. ஆனால் இவங்க தான் துணி கட்டினதை எடுத்தாங்களே தவிர நீதி தேவதை வந்து கண்ணை திறக்கல போல இருக்குது. அது இன்னும் கண்ணை மூடிக்கிட்டே இருக்கு போல இருக்கு. இல்லைன்னா விஷம் வைத்து, ரெண்டுமே கொலை, விஷம் வச்சுன்னா அது என்னமோ காதலனை பிடிக்கல, வேற ஒருத்தனை பிடிச்சிருக்கு, ஏதோ ஒரு காரணம், அவன் சாப்பிட்ற அந்த கஷாயத்தில் வந்து விஷம் கலந்து கொடுத்தது, அவன் செத்து போயிட்டான், அதுக்கு தூக்கு தண்டனை. இவன் வந்து அதை வந்து காயப்படுத்தி இழுத்துக்கிட்டு போய் செவுத்துல வந்து அந்த மண்டையை வந்து பல முறை மோதி உடலில் பல காயங்களை ஏற்படுத்தி கற்பழித்து கொண்டிருக்கிறான். யாரு? இந்த குற்றவாளி, இந்த சஞ்சய் ராய். அவன் கேட்டா இது இட் இஸ் நாட் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்.
இது வந்து ஒரு நீதிமன்றம் சொன்னதை வந்து நம்ம வந்து விமர்சிக்க கூடாதுன்னு எவ்வளவு நாளுங்க பேச முடியும்? நீதி நியாயமா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியும். என்னைக்கு நீதி வந்து நீதி வேற நியாயம் வேறன்னு வந்துருதோ, உள்நோக்கத்தோட விமர்சிக்க கூடாதுன்னு தான் சொல்றாங்க. ஏதாவது காரணமா இருக்குமோ நம்ம வந்து ஜட்ஜி யாரு என்னன்னு பார்த்தெல்லாம் நம்ம பேசல, யாரும் தெரியாது. நம்ம நீதிபதியை விமர்சிக்கவில்லை, நீதித்துறை அந்த சிஸ்டத்தை விமர்சிக்கிறோம். அப்போ இவ்வளவு வன்முறையோட கொலை, அங்க வந்து நம்ம வந்து அந்த பெண்ணுக்கு ஏன் தூக்கு தண்டனை கொடுத்தீங்கன்னு கேட்கல. சும்மா ஒரு விஷம் வச்சு கொடுத்ததுக்கே தூக்கு தண்டனைனா இவ்வளவு வன்முறை, ரத்த காயங்கள், மண்டையில மோதி இப்படிலாம் பண்ணி செவுத்துல மோதி உடலில் பல ரத்த காயங்கள் எல்லாம் பண்ணி ரொம்ப கோரமான முறையில் வந்து பாலியல் வன்முறை செய்தவனுக்கு இட் இஸ் நாட் ஒன் ஆஃப் தி ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்னா, அப்போ சட்டத்தில் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ன்னு எங்கேயாவது இருக்கா? அதுக்கு என்ன டெஃபனேஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். ரெண்டாவது, நீதித்துறையில் வந்து சீர்திருத்தங்கள் வர வேண்டியது எவ்வளவோ துறைகள் நாட்டில் இருக்கும்போது நீதித்துறையிலையும் சீர்திருத்தம் வரணும். எப்படி வரணும்? ஆளுக்காள் நீதிபதி வந்து ஒரே கேஸு அதே வக்கீல் இதே வக்கீல் இங்கே ஆர்கியூ பண்ணும்போது இந்த நீதிபதியாக இருந்தால் இந்த தீர்ப்பு, அவருக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக ஒய் நீதிபதியாக இருந்தால் கம்ப்ளீட்டாக வேற தீர்ப்புன்னு வரக்கூடாது. எக்ஸோ ஒய்யோ ஏஓ பிஓ நீதிபதி யாராக இருந்தாலும் அந்த இந்த ஆர்கியூமெண்ட்டு, இந்த வழக்கு, இந்த குற்றச்சாட்டு, இதுக்கு வாதம் எதிர்வாதம் இப்படி இருந்தால் இந்த தீர்ப்பு வன்முறை கூடிய கொலை, பாலியல் வன்முறை கூடிய கொலை என்றால் தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி ஒரு அடிப்படையா ஒரு சிஸ்டம் வரணும். இதை உச்ச நீதிமன்றம் கொண்டு வந்தாலும் சரி, இல்ல ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி, அதாவது மத்திய அரசும் ஏன்னா எதுவா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு சிஸ்டம், அவங்க ரெண்டு பேரும் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டும் நீதித்துறை மத்திய நீதி அமைச்சரவையும் உச்ச நீதிமன்றம் மட்டுமே கூட செய்ய முடியும். இல்லை தேவைப்பட்டால் மத்திய அரசை கலந்து ஆலோசித்து இதை வந்து கொண்டு வரணும். இப்படி இல்லைன்னா மக்களுக்கு நீதித்துறை இப்ப பாத்தீங்கன்னா கல்கத்தால பெரிய போராட்டங்கள்லாம் நடக்குது. ஆமா, அந்த அம்மா மம்தா பானர்ஜி சொல்லிக்கிறாங்க, மாநில அரசு நாங்க விசாரிச்சிருந்தா நேரம். மம்தா பானர்ஜி அரசியலுக்கு பண்றாங்க, அரசியலுக்கு பண்றாங்க. சொல்லக்கூடிய பதில் நான் என்ன சொல்றேன், அரசியல்வாதிகள் பேசுறதே விட்டுடுவோம். பொதுமக்கள் வந்து பெண்கள் கொதிச்சு போய் அந்த நீதிமன்ற வாசல்ல வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? நீங்கள் மம்தாவை விட்டுடுங்க, மோடியை விட்டுடுங்க, கெஜ்ரிவாலை, இதெல்லாம் இவங்கெல்லாம் அரசியல் அவங்க கட்சிக்கு அரசியல் பண்ணுவாங்க, அதை விட்டுருவோம் நம்ம. சிபிஐயே என்ன கேட்டிருக்கான், தூக்கு தண்டனை கொடுன்னு தான் கேட்குறான். ஆமாம். அப்போது நீங்கள் வந்து இங்கே ஒரு ரூல், கேரளாவில் வந்து ஒரு பெண், மற்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெண் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது இங்கே ஒரு ஆண், அதுவும் வந்து வன்முறையுடன் கூடிய கொலை அப்படிங்கும்போது நீதி தேவதை கருப்பு துணி தான் வந்து கருப்பு துணி தான் எடுத்தாங்களே தவிர இன்னும் கண்ணை திறக்கலாம். அடுத்தது வந்து சுயாஜிதீன் மயிலாடுதுறையிலேருந்து கேட்குறாங்க, மங்களூரில் கூட்டுறவு வங்கியில் பட்ட பகலில் 12 கோடி கொள்ளடித்தவர்கள் மதுரைக்கு அருகில் உள்ள 3 தமிழர்கள், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். அதாவது எல்லா ஊர்லேயும் வந்து நம்ம தான் வந்து வழக்கமாக வடநாட்டு கொள்ளைக்காரர்கள் இங்கே வந்துட்டாங்கன்றோம். இப்படி இருக்கலாம். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து மதுரையிலேருந்து போய் மங்களூர் கர்நாடகாவில் பட்ட பகலில் துப்பாக்கியை காமிச்சு முகமூடி போட்டு 12 கோடி ரூபாய் என்னமோ ஒரு கூட்டுறவு வங்கியில் கொள்ளடிச்சிட்டாங்க. அதை கண்டுபிடிச்சி அவங்க கர்நாடகா போலீஸ் வந்து மதுரையில் அது அவங்க கண்டுபிடிச்சி துப்பு தொலைக்கி கண்டுபிடிச்சி கூட்டு போயிட்டாங்க. இப்படி எடுத்துக்கலாமா? தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு வந்து ஈவன் கொள்ளையர்களுக்கு கூட தமிழ்நாட்டில் கொள்ளையடிக்க சுதந்திரம் இல்லை. இங்க ஏற்கனவே வந்து வேற யாரோ என்னென்ன பேர்லயோ மோமோடி கொள்ளையர்கள் இல்லாம மோமோடி இல்லாமயே கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க திட்டங்கள் பேர்ல. ஆமா, மோமோடி இல்லாமயே கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க, யாரோ அடிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு இங்க வாய்ப்பு இல்ல அப்படிங்கறதுனால கர்நாடகா கேரளான்னு போயிட்டாங்களா என்னமோ தெரியல, நம்ம பார்க்கலாம். அடுத்தது KR கைலாஷ், புதுடெல்லி. சரிங்க. ஜெய்ப்பூரில் பிச்சைக்கார ஒருவர் வந்து 1,44,000 ரூபாய் ஐபோன் வைத்திருக்கிறாரு. எனக்கு அதிர்ச்சியோட கேட்டுக்கிறாரு. உங்ககிட்ட இது ஏன் கேட்டாரு? ஐபோனு அதுலயும் அது என்னமோ ப்ரோ மேக்ஸ்ன்னு சொல்றாங்க, ப்ரோ மேக்ஸ் என்னமோ, அது வந்து 1,44,000 ரூபாயும். அது வச்சுக்கும் போது அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க அந்த பிச்சைக்காரர்கிட்ட, எப்படி வாங்கினீங்க இதுன்னு. என் பணத்துல பிச்சை எடுத்த பணத்துல வாங்கினேன்னாரு.
ஏதாவது இஎம்ஐ போட்டு வாங்கினீங்களா? இன்னத்துக்கு இஎம்ஐ மொத்தமாக கொடுத்து வாங்கினேன்னு சொல்கிறேன். இது ஜெய்ப்பூர்ல. சரி. பிச்சைக்காரர் வந்து 1,44,000 ரூபாய். எனக்கு கூட இந்தூர்ல, மத்திய பிரதேஷ் இந்தூர்ல வந்து ரோட்ல பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க மாநில அரசு. அந்த மாநில அரசு கொண்டு வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, யாராவது ரோட்ல பிச்சை எடுத்ததா வந்து துப்பு கொடுத்தா 1000 ரூபாய் அவனுக்கு பரிசு. ரோட்ல எவனோத்த பிச்சை எடுக்கிறான், டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து நீங்க வந்து அதை ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா 1000 ரூபாய் பரிசு. அதாவது பிச்சை எடுக்கிறத தடுக்கணுங்கிறதுக்காக. என்னன்னா என்ன ஒரு பெரிய விஷயம் அவங்களாம், அதாவது பிச்சைக்காரர்களும் வந்து அவங்களும் வந்து அப்போ அரசியல்வாதிகள் எல்லாரும் வந்து சாதாரண கட்சி நிர்வாகிகள். நான் பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துங்க, ஒரு உதாரணமாக தமிழ்நாட்டை எடுத்துங்க. ஆனால் நான் வந்து எந்த கட்சியும் இப்போ இல்லாமல் பொதுவாக சொல்கிறேன். எல்லா கட்சி நிர்வாகிகளும் ஐஃபோன் வச்சுருக்காங்க. 1,44,000 ரூபா, 1,50,000 ரூபான்னு. இல்ல இருங்க வர இல்ல நீங்க வந்து இல்ல அவங்களுக்கு பிச்சைக்காரனுக்கும் வித்தியாசம் இல்ல. நான் என்னன்றேன், பிச்சை எடுத்து அவர் உழைச்சி ரோட்ல நின்று வெயில மழையில் நினைச்சு பிச்சை எடுத்து போகணும் சொல்றாரு. இது ஏன் நீங்க ஒப்பிடுறீங்கன்னு கேட்கலைங்க. நான் சொல்றது வந்து பிச்சைக்காரன்னா கூட அவன் காலையில சாயந்தரம் வரைக்கும் ஒரு இடத்துல உட்காந்துருக்கான், இல்ல அங்கங்க போய் ஜங்ஷன்ல நிக்கிறான், சாலை சந்திப்புல போய் பிச்சை எடுக்கிறான். ஏதோ ஒரு உழைப்பு இருக்கு, அது தவறோ சரியோ, அது வந்து உழைப்பு இருக்கு. இந்த உழைப்பு இருக்கிறவன் வாங்குறதுக்கே நம்ம வந்து அதிர்ச்சி ஆகிறோமே, எந்த உழைப்பும் இல்லாத மக்களோட காசை வந்து வரி பணத்தை வாங்கி ஊர் பணத்தை ஒலை போட்டு வாயில போட்டுக்கிட்டு ஐஃபோன் வாங்குற அரசியல் பிச்சைக்காரர்களை நாம் என்ன செய்வது என்று கேட்க. அரசியல் பிச்சைக்காரர்கள், அவன் ஒரிஜினல் பிச்சைக்காரன், உழைக்கிறான். உழைப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கு பெயர் தான் அரசியல்வாதிகளா? அதாவது உழைக்கிற பிச்சைக்காரனுக்கு பேர் பிச்சைக்காரன், உழைக்காம பிச்சைக்காரன் கொள்ளைக்காரன் அப்படின்னா அவனுக்கு பேர் அரசியல்வாதியா? நான் வந்து எல்லா அரசியல்வாதிகளையும் சொல்லலை, நேர்மை இல்லாத அரசியல்வாதிகள் அப்படின்னா 99. ரகுவரன் படத்தில் ஒன்று சொல்ல, ஒரு நாள் இந்த முதலமைச்சராக நீங்கள் இருந்து பாரு, முழுக்க தலையில் வச்சு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ சிரமம், எவ்வளோ இதுன்னு வசனம் பேச மாதிரி நீங்கள் ஒரு நாள் அரசியல்வாதியாக இருந்துட்டு அங்கே இங்கேன்னு பேசி குவாரியை கொள்ளடிக்கிறது எப்படி, ஆத்து மணல் எடுக்கிறது எப்படி, எவ்வளோ பேர், எவ்வளோ வழியில் எவ்வளோ கப்பம் கட்டணும், வழியில் எங்கே பங்கு பிரிக்கணும், இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் நீ சம்பாரிச்சு காசு எடுத்து பாரு, அதில் ஃபோன் வாங்கி பாரு, அப்போ உங்களுக்கு கஷ்டம் தெரியுங்க, அவ்வளோ லேஸில் சொல்லிட்டீங்களான்னு நான் கேட்குறேன். கரெக்டு. அங்கே ஒரு அர்ஜுன் வந்தார்ல, அதே மாதிரி நாங்களும் அர்ஜுனா இருப்போம் ஒரு நாளைக்கு. அந்த ஒரு நாளைக்கு எங்களை வந்து உட்கார வச்சு பாருங்க, தில் இருந்தா அந்த சவாலை நாங்க ஏத்துக்கிறோம். அர்ஜுன் ஏத்துக்கிட்டா மாதிரி, அந்த நடிகர் அர்ஜுன் அந்த கதாபாத்திரம் ஏத்துக்கிட்டா மாதிரி. அப்ப அன்னைக்கு என்னெல்லாம் ஆர்டர் போடுறோங்கிறத பாருங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. சரி, இப்ப மெயின் பிக்சருக்குள்ள வருவோம். சரிங்க, இவ்வளவு நாளா அந்த முன்னோட்டம் சொல்ற மாதிரி மெயின் பிக்சருக்குள்ளாரே போவோம். திராவிட தேசியம் என்பதே கிடையாது, திராவிட இனம் திராவிட நிலம் என்பதும் கிடையாது என்று திருமாவளவன் பேசிய வீடியோ இப்போது சுற்றி வருகிறது. அது பழைய வீடியோ, அதான் ஏற்கனவே பேசுனது பழைய வீடியோ. திராவிடம்னு ஒரு பகுதியே கிடையாதுங்கிறாரு, நிலமே கிடையாதுங்கிறாரு, திராவிடம்ங்கிறது ஒரு இனமே கிடையாதுங்கிறாரு. அதுக்கப்புறம் திராவிட தேசியம்ங்கிறது வந்து டுபாகூர்ங்கிற வார்த்தை சொல்லல, அது வந்து பொய்யானது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஏன் இந்த கூட்டணியில இருக்காரு? இல்லாத திராவிட தேசியம் தமிழர்களை ஆட்சி கொண்டிருக்கிறதுலாம் பேசி பட்டப்படத்துல கட்டுரையே வந்துருச்சு. தமிழர்களை முன்னால பேசினாரு, இப்போ அவர் பேசிட்டு இருக்கிறதுக்கும் முன்னால பேசினதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது எல்லா அரசியல்வாதிகள்கிட்டயும் இருக்கு, திருமாவளவன்கிட்டயும் நிச்சயமா இருக்கு. எனக்கு ஒரு டவுட்டு, சமீபத்தில் வந்து ஒரு பரபரப்பான ஒரு வதந்தின்னு வச்சுங்களேன், செய்தி தகவல் வதந்தி நமக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான அரசியல் புள்ளி விவிஐபிக்கு, அவருக்கு டிமென்ஷியான்றது வந்து ஞாபக மறதி நோய். அந்த அரசியல் புள்ளி யாரு நீங்க கேட்கக்கூடாது, நீங்க கேட்டா நான் சொல்ல மாட்டேன். அது எப்படி சொல்லாம விட்டுறலாம்? அது எனக்கு தெரியாது. இது இல்ல, இது எனக்கு தெரியாதுங்க. இல்லைங்க, யாருக்கு யார் சொல்றாங்க? எது இந்த நோய் யாருக்கு இருக்கிறதா சொல்றாங்க? தெரியாதுன்றாங்க. நான் தெரியாதே சொல்ல மாட்டேனே. முக்கியமான விவிஐபி, சரிங்களா, முதன்மையான விவிஐபி. அது அவர் கோப்புகளில் கைத்து போடணும், எவ்வளவு வேலை இருக்கு அவருக்கு. வந்துட்டீங்களே சொல்லிட்டீங்களே, கோப்புகளில் கைத்து போடணும்னா யார் வேணாலும் இருக்கலாம். முதன்மையான தாசில்தாரா கூட முக்கியமானவர், முதன்மையான தாசில்தார் ஆபீஸ்ல தாசில்தார் தான் முதன்மையானவர். அதெல்லாம் இல்ல நாட்டுக்கு சொல்லிட்டீங்க. கலெக்டர் ஆபீஸ்ல கரெக்டா தான் வாங்க. இப்போ வந்து அவருக்கு தெரியல, யாருக்கு வேணாலும் அந்த ஞாபக மறதி நோய் ஒரு குறிப்பிட்ட வயதுல வரலாம், அது வந்து தவறில்லை, அது இயல்பாக வரக்கூடியது. அதை நம்ம வந்து
கிண்டல் பண்ணுவதோ அது வந்து நியாயமில்லை. ம். அப்போ வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, ம். திருமா அண்ணனுக்கும் வந்து இந்த டிமென்ஷியா நோய் வந்து விட்டதோ, ம். அவர் முன்னால பேசினதெல்லாம் அவருக்கு இப்போ ஞாபகம் இல்லையா? அப்படிலாம் இல்லை. அவர் அந்த மாதிரிலாம் ரொம்ப தெளிவானவர். 2 நாக்கு இந்த சோப்புல இந்த பாக்கெட்ல ஒரு நாக்கு வச்சிருக்கிறார், இந்த பாக்கெட்ல ஒன்று வச்சிருப்பார். தேவைப்படுறப்ப இது எடுத்து மாட்டிப்பாரு, இது வேணான்றப்ப வச்சுட்டு இது எடுத்து மாட்டிப்பாரு. அது அதாவது நீங்க சொல்றது வந்து ஒரு கையில வந்து அந்த 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 நாக்கு எடுத்து மாட்டும் போது இந்த கையில ஒரு பொட்டி வச்சிருப்பாரு, கரெக்டா? அது எனக்கு தெரியாது. இல்லைங்க, நான் ஒரு கற்பனை பண்ணி பாக்குறேன். இந்த கையில இதை எடுக்கும்போது அந்த கையில ஒரு பொட்டி, 2 கையும் ஆக்குப்பைடா இருக்கும் அவருக்கு. அப்போ இல்லைங்க, அப்படி இல்லை, பேலன்சிங் இருக்கணும்ல. ஒரு நாக்கு எடுத்து இப்படி இப்போ மாட்டும் போது வெயிட் தாங்காம இருந்தா அந்த பக்கம் ஒரு கொஞ்சம் வெயிட் வச்சு பேலன்ஸ் பண்ணணும்ல. அப்படி ஏதாவது இருக்குமா நமக்கு தெரியல. அடுத்த கேள்வி போவோம். சரி, அடுத்த கேள்வி. ஜெகன்ராஜ், காரைக்கால். சரிங்க. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய ஞானசேகரனை சபாநாயகர் வந்துட்டு அப்பாவு என் தம்பி ஞானசேகரன் விஷயத்துல நீதிமன்றம் 3 IPS விசாரணை அதிகாரிகளை போட்டிருக்கு. என் தம்பி ஞானசேகரன், என் தம்பி ஞானசேகரன். அந்த வீடியோ பார்த்தேன். என் தம்பி ஞானசேகரன் சொல்றாரு. ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இருக்கிற ஒருத்தருக்கு இல்ல எனக்கு இது மட்டும் சொல்லிடுறேன், மீதி நீங்க பேசுங்க. முதலமைச்சர் சொல்றாரு கட்சிக்கும் அவருக்கும் தொடர்பு இல்ல, உறுப்பினர் அனுதாபியா இருக்கிறார். ஒரு அனுதாபி வந்து சபாநாயகர் வரைக்கும் போய் உறவு வச்சுக்கிட்டு என் தம்பின்ற அளவுக்கு என்ன சப்ளை நடந்துச்சோம். இது சம்பவம் அந்த குற்ற சம்பவம் வெளியாவதற்கு முன்னால சொல்லியிருந்தா கூட ஒரு பொதுவா யாரோ ஒரு கட்சிக்காரரை வந்து தம்பின்னு சொல்றது ஒரு ஒரு அணுகுமுறை, அரசியல் அணுகுமுறை. இப்போ சொல்றாரு 3 IPS பெண் அதிகாரிகளை நியமித்திருக்கிறது அரசுன்னு சொல்லிட்டு எனது தம்பி என் தம்பி ஞானசேகரன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் தான் அந்த சாரா? சந்தேகம் வருதா இல்லையா? ஏன் தம்பின்னா ஞானசேகரனோட அண்ணன் ஒரு கால் வந்து இப்போ நம்ம வந்து ஸ்கூல்ல வந்து பக்கத்துல வந்து ஒரு பையன் கிள்ளிட்டான்னு நம்ம என்ன சொல்லுவோம்? ஏய் சார்கிட்ட சொல்லிடுவேன். அந்த மாதிரி சொல்றோம். நம்ம ஒன்றும் வந்து அப்பாவு அவர்களே சபாநாயகர் நல்ல உயரிய பதவியில் கேட்கறேன்னா இருங்க, அவர் எங்கேயே தெற்க இருக்கிறார், இங்கே இருக்கிற ஞானசேகரன் எப்படி என் தம்பின்ற அளவுக்கு உறவு வர முடியும்? 2 பேருக்குள்ள என்ன கொடுக்கல் வாங்கல, என்ன சப்ளை? நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. பிரியாணி சப்ளை என்ன கொடுத்துருப்பாருன்னு நான் சொல்ல இல்லைங்க. அவரு ஏங்க அப்பாவு வந்து தென் மாவட்டத்துல இருந்தா கூட சட்டமன்றம் வந்து இங்கதான் இல்ல வருஷத்துக்கு 30 நாள் கூடுது. 100 நாள் மினிமம். சரிங்க. அப்போ வந்து வருஷத்துக்கு ஏதோ ஒரு 10 நாளோ 30 நாளோ இங்க இருக்காரு இல்லையா? அந்த வாசத்துக்கு 3 நாள் பிரியாணி சப்ளை. நீங்க பிரியாணி தானே சப்ளைன்னு சொன்னீங்க. ஏன்னா நீங்க வேற என்ன நினைச்சீங்க? நானும் இல்ல நம்ம நினைக்க கூடாது, நம்ம அந்த மாதிரிலாம் நினைக்க கூடாது. பிரியாணி அந்த சப்ளை வந்து ஒரு காலம் அவர் பண்ணியிருக்கலாம். அப்போ இப்ப நமக்கு என்னன்னா, யார் அந்த சாருங்கும் போது இவர் தான் அந்த சாரா இல்ல இவரும் ஒரு சாரா? இப்பதான் நம்ம போன வாரம் பேசணும், போன வாரம் 4 சார் பத்தி பேசணும். ஆமாங்க, சரிங்களா? இப்ப அது எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் இப்ப உடனே வந்து அந்த நம்ம ராவணால வந்ததை வச்சு டெல்லியிலிருந்து ஒரு டீம் வந்து விசாரிக்கிறதுக்கு இறங்கிட்டாங்க டெல்லியிலிருந்து அப்படின்னு சொல்லி ராவணாவை பார்த்துட்டு தான் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்ததாக சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சார் யார் அந்த சார்னு கேட்டுட்டு இருந்தோம். அதான் சொன்னேன், அந்த ஒரு சாரு, அப்புறம் 4 சாரு. இப்ப இவரும் பார்த்தா சார் மாதிரி இருக்கார். சாருன்னா என்ன மரியாதை மாதிரி, அதான் கில்லனாக்கா என் தம்பின்னா அண்ணன் அண்ணே அப்படின்னு சொல்றது இல்லையா? அண்ணேன்னு வந்து ஒரு மரியாதை, அந்த மாதிரி சார்ன்றது ஒரு மரியாதை. இப்ப நமக்கு என்ன சந்தேகம்னா, இவ்வளவு சார்கள் இருக்காங்கன்னா அது அமைச்சர்கள் எல்லாருமே இப்போ எல்லாருமே அமைச்சர்களை தான் சார்னு கூப்பிட்றோம். நம்ம ஒரு மரியாதைக்காக அந்த சார்னு பேர் சொல்லி சொல்றோம் இல்லையா? அமைச்சர் பேர் சொல்லி. நாளைக்கு ஏகலைவன் அமைச்சரானா கூட ஏகலைவன் சார் நான் சொல்லுவேங்க, பொதுவா சொல்றேன். நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காங்க, நீங்க ஒன்றும் சார்னு ஒன்று அவமானமாலாம் நினைக்காதீங்க. ஏகலைவன் அமைச்சரானா கூட ஏகலைவன் சார்னு தான் சொல்லுவேன். இடத்துல ஒன்று சொல்றேன், ஆனா நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாது. ஒரு முக்கியமான ஒரு அதிகாரியை வந்துட்டு சாருன்னுட்டேன், மரியாதை கெட்டுடும், ஒழுங்கா இதோட நிறுத்தி சொல்லிட்டாரா? எல்லாருமே தமிழ்நாட்டுல சார்னு சொன்னாலே அந்த அளவுக்கு என்னன்னா, எனக்கு என்னன்னா இது என்ன அமைச்சரவையா, அனைத்து சார்கள் அவையா, அனைத்து சார்கள் அவையா? சரி, ஏன்னா
இப்போ ஒரு சார் 2 சார் போக இப்போ சார் நம்பர் ஆஃப் சார் வந்து எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. இவர் ஏன் தம்பின்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுவும் இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு. அந்த சார்ல ஒருத்தர் சர்ச்சையா பேசிட்டு இருந்தல 4 சார்ல முக்கியமான ஒரு சாரு, அவர் ஏற்கனவே கொடைக்கானல்ல ஒன்று இந்த மாதிரி தான் வந்து கொண்டு போய் பிரச்சனையாகி பிரச்சனை பெருசாகி இப்போ அது நிரந்தரமா இருக்குது, சைடில் ஒரு பக்கமா இருந்துகிட்டு இருக்குது. அது என்ன அது வந்து துணை இணை அப்படின்னு ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். நிறைய கதை வரும் போல இருக்கு, தெரியல. நிறைய நம்பர் வரும். அப்போ வேற இப்போ வந்து இதுல வந்து இந்த சட்ட அமைப்பு மாநாடு 75வது மாநாடுன்னு ஒன்று நடக்குது. அந்த மாநாட்டில் பீகார்ல நடக்குது. இவர் சபாநாயகர் முறையில் போயிருக்காரு. அங்க போயிட்டு வந்து ஆளுநர் வந்து ரவி வந்து கிள்றாரு, அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை பற்றி அவர் இப்படி பேசுகிறாரு அப்படி பேசுகிறாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்னே அங்கே அந்த அதோடைய துணைத் தலைவர், அதாவது ஹர்ஷ்வந்த் சிங் ஏதோ அவர் அந்த மாநிலங்களவை துணைத் தலைவர் தான் அதை தலைவராக இருக்கார் அந்த மாநாட்டுக்கு. அவர் வந்து முதல்ல இவரை வந்து வெளியேற்றிட்டார். யார்? அப்பாவுவை. நீங்க தான் இங்கிருந்து வெளியேற்றுவீங்களா? அவையில் இல்ல, வெளியேற்றிட்டு ஆளுநரை பற்றி பேசுவதற்கு இது வந்து புகார் கொடுப்பதற்கு இது இல்லை. இங்க சட்ட அமைப்புனா சபாநாயகர்லாம் வந்து ஒரு சட்டமன்றத்தில் உள்ள விதிகள் வந்து என்ன இருக்கு, அதுல எது மாற்றம் கொண்டு வரணும், என்ன இந்த மாதிரி விஷயங்களுக்காக விஷயம் தான் அப்படின்னு அதுல வந்து ஆளுநர் அப்படி பண்றாருன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆளுநரை பத்தி சொல்றீங்க. இந்த மாதிரி வந்து அப்படின்னு சொல்லி இது பேசுறதுக்கான இடம் இல்லைன்னு சொல்லி இவரை வெளியேற்றி விட்டு இவர் பேசுனது இல்லாமும் குறிப்பில் இருந்து அவை குறிப்பில் இது இடம்பெறாதுன்ட்டாரு. நீங்க இங்க பண்ற மாதிரி. ஆமா, அதுக்கு பேர் தான் கர்ம வினைன்னு பேரு. அதனால இப்ப நமக்கு என்ன தெரிஞ்சது இதுல இருந்து, அப்பாவு சார் அவருக்கு ஒரு தம்பி இருந்தது இப்பதான் நமக்கு தெரியுது. அப்பாவு சாருக்கு இப்படியும் தம்பிகள் இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிகிறது, தெரிய வருது. ரைட், பாப்போம். ஆமா. அடுத்தது வந்துங்க வராகநாதன் திருமழி இசை. ஆங்கிலேயர்கள் இந்தியாவை சுரண்டியது சுமார் 5500 லட்சம் கோடியாமே அப்படின்னு வாயை பழக்கிறார். இருட்டாங்க, அது என்ன பெரிய விஷயமா? அது என்ன பெரிய விஷயம்? 5500 லட்சம் கோடிங்க இருங்க. இந்தியா முழுக்க எத்தனை மாநிலங்கள்? அன்னைக்கு ஏதோ 20 சொச்ச மாநிலங்கள், இன்னைக்கு அது 30 அவ்வளவு பெரிய நிலப்பரப்புல அவன் வந்து எவ்வளவு வருஷம், கிட்டத்தட்ட 200 வருஷம், 200 வருஷத்துக்கு மேல. அதுல 5500 லட்சம் கோடி அத்தனை வருஷத்துல. ஆமா, அங்க இப்பதானே 70 வருஷம் ஆகுது. அதுவும் ஒரே ஒரு மாநிலத்துல 200 வருஷம் கழிச்சு நீங்க வந்து புள்ளி விவரத்தை கம்பேர் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. சும்மா இந்த மாதிரி மரியாதை தப்பா பேசாதீங்க. ஆங்கிலேயம் வந்து 5500 லட்சம் கோடி எங்களை கேவலப்படுத்துறதுக்குன்னே இப்படிலாம் வந்து புள்ளி விவரம் சொல்றீங்களா? அங்கே வேணாவது படபலத்தோட வந்து எக்யூப்மெண்ட்லாம் கொண்டு வந்து செலவு பண்ணி சண்டையை நடத்தி யுத்தம் பண்ணி இவ்வளோ சுரண்டி இருக்கா. பீரங்கெல்லாம் எடுத்துன்னு வந்தா எல்லாம் இவ்வளோ காஸ்ட் செலவு பண்ணி கப்பலை ஏற்றி கொண்டு வந்து. ஆமாம், நாங்கள் ஒரு பையன் மட்டும் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து அவன் பாருங்க, சரி, அவன் அங்கிருந்து கப்பலில் வந்தான், நாங்கள் கப்பலே இல்லையே ரயிலே வந்துட்டோமே, செலவு மிச்சம் இல்லை. கப்பலில் வந்து அவன் வந்து 5500 லட்சம், கப்பல் எவ்வளோ பெருசு, அவன் அந்த ஆங்கிலேயம் கொண்டு வந்த ரயில்ல ஏறி நாங்க வந்துட்டோம் பாருங்க. புரிஞ்சுதுங்களா? அதான் புரிஞ்சுங்க. நீங்க வந்து நாங்க எப்பவுமே ஏதாவது ஒண்ணு தரையில் வந்து சுரண்டி கொள்ளடிப்பது உயர்ந்ததா, தண்ணியில வந்து சுரண்டி கொள்ளையடிச்சது உயர்ந்ததா பட்டிமன்றம் வச்சோம்னா அது மட்டும் இல்லைங்க. ஒரு கொள்ளைக்காரன் அவன் விட்ட ரயில், ஏன்னா பிரிட்டிஷ் தான் முதல்ல வந்து இந்தியாவுக்கு ரயில் சிஸ்டம் கொண்டு தான். கொள்ளக்காரன் விட்ட ரயில்ல நாங்க ஏறி வந்து கொள்ளக்காரனையே நாங்க ஓவர்டேக் பண்ணி எங்களுடைய திறமையை வந்து நீங்க குறைத்து மதிப்பிடக்கூடாது. இன்னொரு 130 வருடங்கள் வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க. நம்ம 130 வருடங்கள் பொறுத்து ராவணால ஏகலைவனும் திருசக்தியாரும் மறுபடியும் நம்ம உட்கார்ந்து மீட் பண்ணி பேசி இந்த புள்ளி விவரத்தை கம்பேர் பண்ணுவோம். நீங்க அடுத்த கேள்விக்கு வந்துட்டு மைக்கேல் ராஜி தாம்பரம். சரிங்க. இந்தியா கூட்டணிக்கு நடிகர் விஜய் வரவேற்கிறாரே செல்வ பெருந்தகை. ராக்கெட் வேகம் கூடுதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? எங்க ஊர் பக்கத்துல ஒரு ஒரு வசனம் ஒண்ணு, பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க. சரிங்க. அது ஒரு சில வகுப்பினர்ல, அந்த வகுப்புலன்னு வச்சுங்களேன், அடியேன்றதுக்கு ஆம்டையாளை காணோம். ஆம்டையாள்னா பொண்டாட்டின்னு அர்த்தம். ஆம்டையான்னா புருஷன், ஆம்டையாள்னு சொன்னா அகமுடையாள்
அகமுடையாள்னா யாரு? வீட்டுல இருக்கிற மனைவி. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியவன். அடியேன்றதுக்கு அகமுடையாளை காணோம். ஆம்பளை குழந்தை பிறந்தா அருணாச்சலன்னு பேர் வைக்கிறேன்னு சொன்னானோ. கல்யாணமே அவளை பொண்ணு கிடைக்கல. சரி, கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு அருணாச்சலன்னு பேர் வைக்கிறேன்னு சொன்னானோ. சரி, இங்க இண்டி கூட்டணியே வேற என்னமோ ஆயிடுச்சது. சரி, 4 பிரிஞ்சு போச்சு. அது 4 5 பிரிஞ்சு போச்சு. காங்கிரஸையும் திமுகவையும் தவிர வேற எதுவுமே அங்க இருக்கிறதா தெரியல. கெஜ்ரிவால் போயிட்டாரு, எல்லாரும் அவங்க போயிட்டாங்க, அந்த அம்மா போயிடுச்சு. இந்த போயிட்டாங்க இண்டி கூட்டணி. இது இல்லாத ஒரு இண்டி கூட்டணிக்கு இவர் வந்து விஜய கூப்பிடுறாரு. அப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அவரு விஜய் அரசியல்ல இறங்கினதே வந்து திமுகவை எதிர்த்து தான் இறங்குறாரு. திமுக பாஜகவையும் எதிர்க்கிறாரு, அதாவது மாநில மத்திய அரசியல். அவரை போய் கூட்டணி கூப்பிடுறாரு. செல்வ பெருந்தகை, அவரு பேர் என்ன? செல்வ பெருந்தொகை, என்ன பேர் சொன்னீங்க? செல்வ பெருந்தகை, பெருந்தொகைன்னு சொன்னீங்களா? இல்லைங்க, என் காதுல செல்வ பெருந்தொகைன்னு காதுல விழுந்துச்சு. அதான் தப்பா சொல்லிட்டீங்களேன்றதுக்காக திருத்துறதுக்காக சொன்னேன். செல்வ பெருந்தகை பாவம் வந்து அவருக்கு பாவம் காங்கிரஸ் உடைய கோட்பாடு முன்னால் வர்றது கூட பாவம் நிறைய தப்பா பேசியிருக்காரு. இந்திரா காந்தி பேசினதுக்கு எதிராலாம் பேசினாருன்னு போன வாரம் பேசணும் நம்ம. அதனால வந்து அவர் விஜயை வந்து கூப்பிட்டுருக்காரு. அவருக்கு இன்னும் அரசியல் இன்னும் நிறைய தூரம் போனோம். எனக்கு ஒரு சந்தேகங்க. இந்த பக்கம் விஜய் மாநாடு தொடங்கினோடனே நேராக ஒரே அடி பொலேர்னு நெத்தியில் அடித்த மாதிரி திமுக ஒரு குடும்பம் நாட்டை கொள்ளடிக்கிறதுன்னு பேசிட்டாரு. இந்த திமுக உங்கள் இடுக்கில் வச்சுட்டுக்கிறீங்க காங்கிரஸ், அந்த பக்கம் விஜயும் வரணுன்றீங்க. நான் திமுகவை தான் ஒழிப்பேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உட்காந்துங்கிற விஜய் இந்த பக்கம் இருக்கிற திமுக சொல்லுவாரு, நீங்க நடுவில் நின்றுட்டு இருப்பீங்களா? நான் கேட்கறேன். இல்ல, அப்படி இல்ல. இதுல வேற ஒரு டெக்னிக் இருக்கு. செல்வ பெருந்தகை என்னன்னா, ஏற்கனவே வந்து வெளியில எல்லாம் பேசுறாங்க 234 தொகுதியில திமுக 200 தொகுதி நிக்க போகுது. கூட்டணி கட்சி எல்லாம் சேர்த்து காங்கிரஸ் சேர்த்து மொத்தமா 34 தொகுதி தான். அப்படின்னா அவருக்கு கொடுக்கணும், வைகோ கொடுக்கணும், ஜவஹர்லா கொடுக்கணும், திருமாவளவன் கொடுக்கணும். இருக்காருன்னா கூட்டணியில இருக்காரா இல்லையா தெரியாது. இந்த மாதிரிதான் ஏதோ கொடுக்க முடியும். அப்போ வந்து இதுக்கு மேல வந்து கொடுக்கலன்னா என்ன செய்யறதுன்னு போது விஜய் கூட்டணி கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கால் திமுகவை மறைமுகமாக வந்து மிரட்டி பார்க்கிறாரா செல்வ பெருந்தகை அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா நீங்க வரலன்னா சொல்லுங்க, நாங்க அவங்க கூட போயிடுவோம் அப்படின்னு. ஏன்னா விஜய் வந்து பாஜகவை எதிர்க்கிறாருன்னா அப்ப காங்கிரஸோட ஓரளவுக்கு கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. காமராஜரை வேற வந்து அவங்க பாராட்டுறாங்க, அதனால வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால செல்வ பெருந்தகை திமுக தலைமைக்கு நாசூக்காக சவால் விடுகிறாரோ அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. பார்க்கலாம் இந்த சந்தேகம் வந்து எங்க போகுது. போக போக தெரியும், நடக்கும், வரும் இல்ல. மெய்யழகன், ஆவணியாபுரம். இளந்தென்றல் இன்ப நிதி நற்பணி மன்றம் தொடங்கப்பட்டு விட்டதே, அப்படியானால் முதல்வர் ஸ்டாலின் ஓய்வு பெறும் செய்தி உண்மைதானா? மெய்யநாதன் அமைச்சர் கூட, வீட்டு வசதித்துறை அமைச்சர், நேற்று பேசும்போது முதலமைச்சர் அந்த பட்டா இலவச பட்டா கொடுக்கும்போது முதல்வர் உதயநிதி அவர்கள் அப்படின்னு பேசியிருக்காரு. எனக்கு என்னன்னா, அநேகமாக அப்போ இந்த தகவல் உண்மையாக இருக்குமா? ஏதாவது சமீபத்தில் வந்து அவர் ஓய்வு பெறுற தகவல் வந்து ஒரு கால் மெய்யநாதனுக்கு தெரிஞ்சு டக்குன்னு வாயை விட்டுட்டாரா? இல்லைன்னா வந்து துணை முதல்வர் தானே சொல்லணும் உதயநிதியை. துணை முதல்வர் உதயநிதியாக இருக்கும்போது, உதயநிதி இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் தலைவராகவும் திமுக தலைவராகவும் முதல்வராகவும் இருக்கும்போது முதல்வர் உதயநிதி ஸ்டாலின்னு சொன்னால் வந்து அது வந்து முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு தரக்குறைவாக பேசுவது இல்லையா? நமக்கு வருத்தமா இருக்குல்ல. நம்ம முதல்வர் வந்து யாராவது அப்படி அவர் சப்போஸ் ஓய்வு பெற்றுட்டாருன்னா நீங்க சொல்லுங்க, அவர் ஓய்வு பெறுவார்னு ஒரு ரூமர் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப உங்களுக்கு என்ன அவ்வளவு கவலை? நீ முதல்வருக்காக நீங்க கவலைப்படுறீங்க. தமிழ்நாட்டு முதல்வர் தமிழ் குடிமகன் கட்சிக்காரன் நாங்களே கவலைப்படல, நாங்க தான் கட்சி முடிவு எடுக்கணும். நாங்களே கவலைப்படாம அடுத்து நேரம் கொண்டு வந்து முதலமைச்சர் உட்கார வச்சுட்டு நீங்க குறுக்கால வந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க இந்த இடத்துலதான் சுபவீர பாண்டிய மாதிரி பேசுறீங்க. ஆஹா, நீங்க சுபவீர பாண்டிய மாதிரி பேசுறீங்க. நீங்க அவரு தான் என்ன பேசினாரு, திமுக வாரிசு அரசியல்னு பேசுறவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு என்ன வந்துச்சு? இருங்க வர அவங்க கட்சியிலேயே ஒத்துக்கிட்டாங்க. பேசுறீங்க நீங்க யார மாதிரி பேசுறீங்க? பேராசிரியர்
சுபவீர பாண்டிய என் மாதிரி. பாக்கெட்ல வந்து நீங்க பாருங்க, என் பாக்கெட்ல என்ன இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க நீங்க. என்ன இல்ல என் பாக்கெட்ல என்ன இருந்துச்சுன்னா எடுத்துக்கிட்டு பேசுங்க, நீங்க அந்த பேரை எனக்கு வைங்க. ரைட். கொடுங்க நீங்க. இல்ல எதுக்காக சொல்றேன்னா, அவர் தான் சொன்னாரு அவங்க வாரிசு அரசியல்னா அவங்க கட்சியில ஒருத்தரா உங்களுக்கு என்னன்னு. அப்பதான் பதிலுக்கு நம்ம கேட்டோம் ஒரு நிகழ்ச்சியில. அது சரி, உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்ல, நாங்க வந்து கடவுளுக்கு எப்படி யாரு போய் அர்ச்சனை பண்ணா உங்களுக்கு என்ன வந்துச்சு, நீ ஏன் பேசுறேன்னு கேட்டோம். அந்த மாதிரி நீங்க எங்க முதல்வர் வந்து திமுக மட்டும் தான் முதல்வரா? தமிழ்நாட்டுக்கே முதல்வருங்க அவரு வந்து ஓய்வு பெற அவரா சொல்லாத போது மெய்யநாதன் இப்படி பேசியிருக்காரு. இப்ப இவரு நீங்க கேட்டீங்களே இளந்தென்றல் இல்லங்க, இந்த இளந்தென்றல் இந்த போஸ்ட் எங்க முதல்ல ஓட்டினாங்கன்னு சொல்றத நீங்க சுவாரஸ்யமா இருக்கும். தூத்துக்குடியில. எங்க? தூத்துக்குடியில கனிமொழி அக்காரோடைய தொகுதியில வந்து இளந்தென்றல் இன்பநிதி ரூட் கிளியர் ஆகுது, நீங்க ஒதுங்க அடுத்தது இதுதான் வந்துட்டாரு ஆமா அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவரை வந்து வேற இடத்துல போஸ்ட் வந்து யாரோ பேசும்போது குட்டி தளபதி, குட்டி தளபதினா குட்டினா நீங்க ஏதாவது தப்பா அர்த்தம் போட்டுறாதீங்க. குட்டினா சின்ன தளபதி. தளபதி இல்ல நாங்க புரிஞ்சு சின்ன தளபதி. ஆமா கரெக்ட். நீங்க குட்டி தளபதினா குட்டினா என்ன அர்த்தம்? ஏதோ முன்னால புகைப்படம்லாம் வந்துச்சு. இப்படிலாம் தேவையில்லாம சிந்திக்காதீங்க. யானைன்னா குட்டி யானைன்னு சொல்றோம், அவ்வளவுதான். நாயினா குட்டி நாயின்னு சொல்றோம், நாய்க்குட்டின்னு அந்த மாதிரி சொல்றோம். அந்த மாதிரி தளபதி தலைவர் குட்டி தலைவர், தளபதி குட்டி தளபதி, குட்டி தளபதி இல்ல குட்டி தளபதி. புரிஞ்சுதுங்களா? அப்போ சரி, ஒரு சந்தேகம் இதுல, அந்த இளந்தென்றல் தான் எப்படி வீசும் அப்படி கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நிறைவா இருக்கும். அது ஒரு குறையா இருக்கு. இளந்தென்றல் இல்ல ஆட்சியரை வந்து எந்திரிக்க சொல்லிட்டு நடுவுல வந்து நண்பர்களை உட்கார வச்சுட்டு எல்லாம் வந்து அவரை வந்து நாங்க அடையாளப்படுத்திட்டோம். அடுத்தது சரிங்களா? இல்ல அதுக்கு பேர் தான் இளந்தென்றல்ங்களா? ஆமா சரி சரி. அப்ப சரி இல்லைங்க, அது தென்றல். இப்ப வீசுத துணை முதல்வர் இருக்காரு இல்லையா உதயநிதி, அவரு தென்றல். அப்ப இவர் இளந்தென்றல் தானே. ஓ, அவர் தளபதி. தளபதி இப்போ ஓய்வு பெற போறாரு. ஜல்லிக்கட்டு காலையில இருந்து இந்த இளந்தென்றல் மையம் கொண்டு கிளம்பிடுச்சு. இளந்தென்றல் வீச ஆரம்பிச்சிருச்சு. எங்க இருந்து வீச ஆரம்பிக்குது? தூத்துக்குடியில ஆரம்பிக்குது. ஆமா, நல்ல வேலை, அத்தைக்கு வெளிச்சம். சரி, நிகழ்ச்சி 1 இதோட நம்ம முடிச்சுக்கிறோங்க ஐயா. 2வது நிகழ்ச்சியில திரும்ப நம்ம சந்திக்கிறோம். மிக்க நன்றி, வணக்கம் ஐயா.